கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 2:7. 1 John 2:7. சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. இப்ப என்ன சொல்றாரு? எப்பா, நான் உங்களுக்கு ஒரு கற்பனை எழுதுறேன், அது புதுசு இல்லை. என்ன, கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், நீங்க ஆதியிலே கேட்டது தான். எங்க கேட்டீங்க? யோவான் 13வது அதிகாரத்துல 34, 35வது வசனம் பாருங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான ஒரு கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். என்ன, இது ஒரு புதிய கற்பனைன்னு சொல்றாரு இங்க இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றாரு? நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு கூறுங்கிறது பழைய கற்பனை. ஆனா புதிய கற்பனை என்ன தெரியுமா? நான் எப்படி உங்க மேல அன்பு கூர்ந்தேனோ அதே போல நீங்க மற்றவர்கள் மேல அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கற்பனையை நீங்க பெற்றிருக்கிறீங்க. அந்த கற்பனையின்படி நீங்க வாழுங்க. இதே 1 யோவான் 3வது அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்க. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட சுவிசேஷமாய் இருக்கிறது. முதல்ல இருந்து நீங்க கேள்விப்பட்டது என்ன? ஒருத்தர்ல ஒருத்தர் அன்புள்ளவங்களா இருக்கணும். அப்ப இங்க என்ன சொல்றாரு? நீங்க ஒரு ஐக்கியத்திலையும் ஒரு சகோதரத்துவத்திலையும் அன்புல இருக்கிறீங்களா இல்லையாங்கிறத சோதிப்பதற்கான ஒரு காரியத்தை கொடுக்கிறார். அதே 1 யோவான் 3வது அதிகாரத்துல 23வது வசனம் பாருங்க. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. தேவனுடைய கட்டளை என்ன? நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்புள்ளவங்களாய் இருக்கணும். அதே மாதிரி 1 யோவான் 4:21 பாருங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றோம். திரும்ப திரும்ப என்ன, நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை யோவான் எழுதி கொண்டே இருக்கிறாரு. காரணம் என்ன? அவரு தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்னாலதான். நீங்க அதே மாதிரி 2 யோவான்ல அது ஒரு அதிகாரம் தான், 5வது வசனம் பாருங்க. இப்பொழுதும் அம்மாளே, யாரு? மரியாள் எழுதுறாரு. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையை எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன, நம்ம ஆரம்பத்திலிருந்து கேட்ட கற்பனை இதுதான். நீங்க என்ன, ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்துங்க. நீங்க தேவன் பேர்ல அன்பு செலுத்துறீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க காண்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மேலும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் அந்த கற்பனை என்று சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம ஒருத்தவங்களை அன்பு செலுத்துங்க அன்பு செலுத்துங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோமா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அன்பு என்பது என்ன? இயற்கையா வரத்தானே செய்யும். ஆமா. அப்ப என்ன, நீங்க மறுபடியும் பிறந்தீர்கள் என்றால், அதாவது நீங்க பிறந்து வளர்ந்தது வேறொரு இடம், வேறொரு தாய் தகப்பனுக்கு பிறந்தீங்க, நீங்க வளர்ந்தது ஒரு இடம். ஆனா நீங்க மறுபடியும் பிறந்தது எங்க? தேவனுடைய குடும்பத்துல. ஆவியினால் பிறந்தது எங்க பிறந்தீங்க? கர்த்தருடைய இதனால நீங்க தேவனுடைய பிள்ளையா பிறந்தீங்க. அப்போ இப்ப நீங்க தேவனுடைய புத்திரனா இருக்கிறீங்க. இப்ப நம்ம எல்லாம் ஒரு புது குடும்பத்துக்கு வந்துடுறோம். நமக்கு எல்லாம் ஒரே தகப்பன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய சொந்த சகோதரன் சகோதரியை நீங்க அப்படியா நடத்துவீங்க? அதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு சகோதர சகோதரிகள் எப்படி இருப்பாங்க? ஒரு கூட பிறந்த தம்பி, கூட பிறந்த அக்கா, கூட பிறந்த தங்கச்சி எப்படி இருப்பாங்க? நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எவ்வளவு தூரம் பண்ணுவீங்க? அதே மாதிரி தான் நம்ம எல்லார் மேலையும் அன்பு காட்டக்கூடிய மக்களா. ஏன்னா சபையில ஒரு ஐக்கியம் என்று வரும்போது நம்முடைய அன்பு காட்டுவது என்பது எப்படி இருக்க வேண்டும்? அதாவது ஒரு உயரிய அன்பாக, சொந்த சகோதரனை காட்டிலும் சொந்த சகோதரியை காட்டிலும் அந்த அளவுக்கு நம்ம அன்பு செலுத்தக்கூடிய மக்களா வந்தோம்னா அது எதை காட்டுகிறது? நாம் தேவன் பேர்ல அன்பு வைத்திருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து மேல அன்பு வைத்திருக்கிறோம் என்று காட்டக்கூடியதாக. அதனாலதான் என்ன சொல்றாரு, இது நீ ஆதியிலிருந்தே பெற்ற கற்பனை, இது புதுசு இல்ல. இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய யோவான் தன் நிருபத்துல முழுக்க 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 இந்த அன்பை குறித்து அவ்வளவு தூரம் எழுதுறாரு. அவர் நீங்க எப்படி சொல்லலாம், யோவான அப்போஸ்டல் ஆஃப் லவ்னு சொல்ற அளவுக்கு, அன்பினுடைய அப்போஸ்தலன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறார். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமா ஆண்டவரே, இதோ பழைய கற்பனை புதிய கற்பனை எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் மேல் ஒருவர் எவ்வளவாய் அன்பு செலுத்த வேண்டும், அதன் மூலமாய் நாங்கள் எப்படி உம்மேல் அன்பு செலுத்துவோம் என்பது விளங்க பண்ணும் என்பதை அறிந்து கொண்டோம். அதற்கேற்றாற் போல வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தை சந்திப்போம். குட் நைட்.